இடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசும்படியாக உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கோம்ப்பா. ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு ஆண்டவரே, உடைய வார்த்தையில வல்லம் உண்டு ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆமென். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அநேக நேரம் நாம் அதிகமாய் இந்த கூடாரத்தில் அதிகமான மெசேஜ் என்ன அப்படின்னா ஜெபத்தை குறித்து தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை குறித்து பேசும்படியாக உணர்த்தினபடினால நாம் ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை குறித்து இந்த யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம், முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். என்ன கண்பானவர்களே, இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த 3 குறிப்பை வைத்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு அநேகருக்குள்ளே ஜெபிக்க முடியல. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனமாக கேளுங்க. ஜெபம்ங்கிறது அது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். ஜெபித்தாதான் வாழ முடியும், ஜெபித்தாதான் பிழைக்க முடியும். ஜெபித்தாதான் நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது. ஜெபித்தாதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபித்தாதான்
100க்கு 100 நம்ம பிழைக்க முடியும், வாழ முடியும். ஜெபம்தான் நமக்கு ஜெயம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்று சொன்னால் ஒரு கருகின மரத்தை போல் அவன் வாழ்ந்து கொள்வான். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கோ அவன் தான் செழிப்பா இருக்க முடியும். இப்படி நிறைய காரியத்தை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நாம் ஜெபிக்கும் போது பரிசுத்தமாய் வாழ முடியும். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பாவத்தை குறித்து உணர்த்துவார். இப்படி எவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய காரியங்கள் உண்டு. இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நமக்குள்ளே விசுவாசம் உள்ள ஜெபம் இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். இன்னைக்கு சிலருக்குள்ள ஜெபம் இருக்கும், விசுவாசம் இருக்காது. சிலருக்குள்ள விசுவாசம் இருக்காது, ஜெபிக்க கஷ்டப்படுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆனா ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் தம்முடைய சீசுகள்கிட்ட சொல்லுவார், விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். உண்மையிலே அவன் எப்பொழுது வேண்டிக் கொண்டானோ அதே இமைப்பொழுதுல ஆண்டவர் அந்த வேலைக்காரன் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உண்மையிலே விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்மளுடைய விசுவாசத்தினுடைய ஜெபத்தை நிமித்தம் மற்றவர்களுக்கும் அற்புதம் நடக்கும். இது யாரெல்லாம் நம்புறீங்க? 100க்கு 100 உண்மை. உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை அனுபவிக்கலாம். நீங்களும் ஜெபித்து அற்புதங்களை பெற்றிருப்பீங்க, மற்றவர்களுக்கு விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றிருப்பீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபித்து மற்றவர்களுக்கும் அற்புதம் நடந்திருக்கும். உண்மை, 100க்கு 100 உண்மை. அதை அனுபவிச்சு தான் எழுதுறாரு யாக்கோப்பு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வார்த்தையை கொண்டு உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், வார்த்தையாலே மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர், வார்த்தையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தை உள்ள தேவன், உண்மையிலே விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்துல விசுவாசம் இல்லாதபடி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இவன் எங்க திருந்துவான், இவாள் எங்க திருந்துவா என்று சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசத்தோடு இருக்கிறது. அப்ப எப்படிங்க உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பார்க்கிறோம் பாருங்க, அவன் பாவம் செய்வதானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நல்ல பாருங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்தீர், ஆண்டவரே என்னை பரிசுத்தவானாய் மாற்றினீரப்பா என்று சொல்லி நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் அது பிணியாளியை ரட்சிக்கும். உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் நோய்களை குணமாக்கும். உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் தரித்திரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களுடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ உண்மையிலே நாம் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும். ஹல்லேலூயா. 100க்கு 100 ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வீரப்பா, இன்றைக்கு உள்ள தேவைகளை நீ சந்திப்பீர் ஆண்டவரே, இன்றைக்குள்ள தேவைகளை நீ சந்திப்பீரப்பா என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்ய போறீர், ஆண்டவரே இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போறீரப்பா, இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நீர் செய்ய போறீர் ஆண்டவரே. இப்படி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அன்றைக்கே அற்புதம் நடக்குது. யாரெல்லாம் நம்புறீங்க? அன்பானவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமல்ல. ஆமென். இன்னொன்று காரியம், ஜெபம் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றார். அவர் கூட இருந்தவங்க, அவங்க ஆண்டவர் அற்புதத்தெல்லாம் பார்த்தவங்க, ஆண்டவர் சொல்றாரு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரமா ஜெபிங்கிறாரு. திரையிறாங்க, ஜெபிக்க முடியல, எனக்கு கஷ்டம். எனக்கு அன்பானவர்களே, சிலர் பாருங்க நல்லா வேலை செய்வாங்க,
கொஞ்ச நேரம் ஜெபிங்கலாம், இந்த கூடாரத்தில் வந்து ஜெபிங்கலாம். நான் ஜெபிக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு ஊழியத்திலும் போய் உட்கார்ந்துட்டு வருவேன். ஒரு ஊழியக்காரர் மாதிரி நான் காட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு உட்காருவேன். எனக்கு அதான் முடியும். என்னால் ஜெபிக்க முடியாது, கஷ்டம், பாவம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு நாள் நான் போவேன். அங்கே போய் நான் அப்படியே உட்கார்ந்துட்டு வருவேன். நான் ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி காட்டிட்டு வருவேன். ஆனால் நான் ஜெபிக்க மாட்டேன். நான் ஜெபிக்க மாட்டேன். எப்பா ஒரு பெரிய கூடாரம் உனக்கு இருக்குப்பா, நீ வந்து உட்கார்ந்து அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. நான் கடையில் வேணாலும் உட்கார்ந்துருப்பேன், நான் ஜெபிக்க மாட்டேன். ஏன்னா அது கஷ்டமான ஒரு காரியம். இந்த ஜெபம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமாம், ஜெபித்தா உனக்கு ஆயுசு கூட வரும். ஜெபித்தா பைபிள் ஒரு வசனம் உண்டு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி உண்டு. கண்பானவர்களே, ஆண்டவருடைய பார்த்து நாம் காத்திருக்கும் போது நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம். அதான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆண்டவர் உன்ட கேட்பார், கணக்கு கேட்பார். நீ எத்தனை பேருக்கு ஜெபித்தா, நீ எத்தனை பேருக்கு நீ திறப்பில் நின்னா சொல்லு, கேட்பார். கண்பானவர்களே, கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜெபமே ஜெயம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. ஜெபம் தான் நமக்கு ஜெயம். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கண்டிப்பாக நீங்கள் சாட்சி சொல்லணும் தான் நிறைய சொல்லுவீங்க, அப்படி தானே? உங்கள் ஜெபத்துக்கு விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு உங்களுக்கும் அற்புதம் நடந்திருக்கும், மற்றவங்களுக்கும் அற்புதம் நடந்திருக்கும். ஹல்லேலூயா. அது 100க்கு 100 உண்மை. அப்புறம் பாருங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம். நல்ல கவனமாக கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நீங்கள் அப்படியே பதிவு பண்ணி வைக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. இது ரொம்ப, இதில் ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்கு, நல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஒருவருக்கொருவர் நம்ம ஜெபிக்கணும். ஒருவருக்கொருவர் நம்ம ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். இது யாரால முடியுங்க? நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுவோம். இந்த அன்பு செலுத்துறதுன்னா நல்லா கவனமாக கேளுங்க. உண்மையிலே உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, நீங்கள் அன்பு செலுத்துவீங்க. ஆனால் அந்த அன்பு ஜெபத்தில் காட்டுனீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்கள் நீதிமான் தான். ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அப்படி அநேகர் ஜெபம் பண்ணுறது இல்லை. யார் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுவா தெரியுமா? உண்மையிலே நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த அபிஷேகம் பெற்று ஒரு நீதிமானா வாழ்ந்து கொண்டு இருந்தால் மாத்திரம்தான். அல்லது நீங்கள் மாம்சீகத்தில் தான் பழகுவீங்க மற்றவங்கள்ட்ட. இந்த மாம்சீகத்தில் ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ மற்றவங்கள்ட்ட பழகுனாங்க அப்படின்னா அது பெரிய டேஞ்சருங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. முதல்ல கவனமாக கேளுங்க. ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கும். உண்மையிலே நாம் அன்பை காட்டலாம். இது மாம்சீக உறவு, மாம்சீக அன்பை நம்ம காட்டலாம். பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி. ஆனா நம்ம நீதிமானா மாறிட்டோம் என்று சொன்னால் அந்த அன்பு ஜெபத்தில் இருக்கோங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க முதல்ல. அதனாலதான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிட்டு உடனே அவர் எப்படி எழுதுகிறார்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கும். இன்றைக்கு முழு குடும்பம் உலகத்தில் இருக்குன்னு வைங்களேன். ஒருவருக்கு ஒருவர் அன்பு உண்டு, இரத்த உறவு. ஆனா அதே குடும்பத்தில் நீதிமானா இருக்கிறவங்க அன்பையும் காட்டுவாங்க, ஜெபமும் பண்ணுவாங்க. இப்ப யாருக்கெல்லாம் புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் புரியுது சொல்லுங்க பார்க்கலாம்.
இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க நீதிமானா மாறலைங்கிறதுனால அன்பு செலுத்துவாங்க. உண்மையிலே என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளை தான் முக்கியம், என் மனைவி தான் முக்கியம், என் கணவர் தான் முக்கியம், உன் குடும்பம் தான் முக்கியம் என்று சொல்லி ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. ஆனா அவங்க நீதிமானாய் மாறிட்டாங்க அப்படின்னா திறப்புல நிற்பாங்க. குடும்பத்துக்காக, பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக. இதை நல்லா புரிஞ்சுட்டுங்க. முதல்ல பார்த்தோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்குமா? நீதிமானுடைய ஜெபம், நம்மெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கனால, கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால நம்முடைய ஜெபத்துக்கு உண்மையிலே ஒரு வல்லமை உண்டுங்க. கைகளை தட்டி இந்த கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் சும்மல்ல, உன்னுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவருக்கு வாய் திறந்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உண்மையிலே நீதிமானாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபம் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். உண்மையிலே அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். கண்பானவர்களே, கலங்காதீங்கம்மா, கலங்காதீங்க. உங்களுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா கண்பானவர்களே, அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஜெபம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். உங்களுடைய ஜெபம் மற்றவர்களை பாதுகாக்கும். கண்பானவர்களே, ஏன்னா நீதிமானுடைய ஜெபம் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். கண்பானவர்களே, அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். நீதிமானுடைய ஜெபம். தம்பி, நீ நீதிமானாக இருந்தால் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டுப்பா. நீ உண்மையிலே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்று நீ அபிஷேகம் பெற்றா என்று சொன்னால் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. கண்பானவர்களே, நல்லா புரிஞ்சிடுங்க. முதல்ல உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. உங்களுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கண்பானவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சரி, மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 17 வசனத்தை படிமா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. போதும், நல்ல கவனமா கேளுங்க. மூணாவது நம்ம பார்க்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாயிருந்தும். எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாயிருந்தும். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நம்மெல்லாம் பாடு உள்ளவர்கள், நம்மெல்லாம் பிரச்சனை உள்ளவர்கள், உபத்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவனுடைய ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுத்தாரோ பாருங்க. மழை பெய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார், மழை பெய்யல. மழை பெய்யணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார், மழை பெய்யுது. நீ வீட்டில் படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 17:1, 1 ராஜாக்கள் 18:41. நல்ல கவனமா கேளுங்க. எலியாவை குறித்து நம்ம நிறைய காரியத்தை பார்க்கிறோம். இந்த எலியா என்பவன் ஒரு பாடுள்ள மனுஷன். அவனுக்கும் நிறைய பிரச்சனை உண்டு, அவனுடைய குடும்பத்திலையும். நம்முடைய வீட்டிலையும் பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், நான் உள்ள ஒரு பாடுள்ள மனுஷி, நான் ஒரு பாடுள்ள மனுஷன் என்று நினைக்கலாம். எலியாவும் அதே போல பாடுள்ள மனுஷன்தான். பாருங்க, பூமி நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம்.
மழை பெய்ய வேண்டாம், வானமே அடைக்கப்பட்டு மழை பெய்யணும், வானத்திலிருந்து மழை பொழியுது. யோசித்து பாருங்க, பார்க்கலாம் எவ்வளோ பெரிய அற்புதம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? என்ன அன்பானவர்களே, எலியா ஒரு பாடுள்ள மனுஷன். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு மழை பெய்யல, அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் மழையை பெய்ய பண்ணினார். என்ன அன்பானவர்களே, அதே போல கொஞ்சம் பேர் தான் நம்ம இருக்கோம் இந்த இடத்துல. நல்ல கவனமா கேளுங்கம்மா. எலியா போல நம்மளும் பாடுள்ள மனுஷர்கள் தான். ஆனா நல்ல கவனமா கேளுங்க, நம்ம ஜெபித்தா நம்முடைய ஜெபத்துக்கு ஏசப்பா பதில் கொடுப்பார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? உங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன், அந்த யெகோவா தேவன் நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அந்த யெகோவா தேவன் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாறாதவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே நாம் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். நாம் எவ்வளவு பாடுள்ள மனுஷராக இருந்தாலும் சரி, நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர் உண்மையிலே நம்முடைய தரித்திரங்களை நீக்கி போடுவார். நம்முடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். உண்மையிலே நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நல்ல கவனமா கேளுங்க. நீதிமான் செய்யும். உண்மையிலே நாமெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று முழுகி ஞானஸ்தானம் எடுத்து, அதுக்கு ஆதாரமாக முழுகி ஞானஸ்தானம், யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவம் செத்து என்று நீதிக்கு பிழைக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ அவங்க அதற்கு ஆதாரமாக முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அதே போல நாமளும் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். ஒவ்வொரு நாளும் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்து கொண்டிருக்கிறார். கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு சுபாவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்க, நம்மளை அற்பமாக எண்ணுகிறவங்களுக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தையும் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் பாடு உபத்திரம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் பாடு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? 100க்கு 100 உண்மையிலே பாடுள்ள மனுஷர்கள். அவங்க சரீரத்தில் பலவீனமா, ஆனா ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கீங்க, ஆனா உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எலியா என்பவன் ஒரு பாடுள்ள மனுஷன். அவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கேட்டு கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மெய்ப்படுத்தும். கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால் எல்லாம் கூடு. விசுவாசத்தோடு படிக்க பார்க்கலாம். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால் எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கி நீரே, இயேசு சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால் எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால் எல்லாம் கூடு. கூடாதது
ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவரே, எலியா என்பவன் பாடுள்ள மனுஷன். எலியாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா அந்த பாடுள்ள மனுஷனுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதே போல நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெபித்து நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். உங்கள்ட்ட சொன்னது போல ஜெபிக்க ரொம்ப கஷ்டம். ஆனா ஜெபித்து நம்ம ருசித்துட்டோம்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கை முழுதும் ஜீவியமே ஜெபமா மாறிடுங்க. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். இன்னைக்கு அநேகர் ஜெபித்து அந்த ஜெப டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறனால தான் இன்றைக்கு ஜெபிக்க முடியலை. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அதிகமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது மாத்திரமல்ல, நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கலை அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நம்ம வெட்கப்பட்டுருவோம். நல்ல கவனமாக கேளுங்க. அன்றைக்கு சீசர்கள் ஆண்டவர் அந்த சிலுவைக்கு போகும்போது, பாடுகளுக்கு போகும்போது, அந்த சிலுவை மரணத்துக்கு போகும்போது சீசர்கள்லாம் வெட்கப்பட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் இல்லாமல் போயிட்டு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் சோதனையை நாம் ஜெயித்திடலாம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கலை என்று சொன்னால் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில புலம்பல், உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில புலம்பல். நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நொறுங்குண்ட இருதயத்தோடு இருப்பீங்க, ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் போகும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தெய்வ சமூகத்தில் அப்படி ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஆமேன். கண்பானவர்களே, ஆண்டவர் உங்களை வெறுமை அனுப்பவே மாட்டார். ஏசப்பா உங்களை வெறுமை அனுப்பவே மாட்டார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். நீதியின் கரத்தினால் ஜீசஸ் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நன்மைகள் செய்பவர் நன்மிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவன்
ஆமீன் ஆண்டவரே. ஜெபத்தை குறித்து நீர் எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உண்மையிலே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் ஆண்டவரே. நீதிமானுடைய ஜெபம் அது மிகுந்த பலனுள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமப்பா. அது மாத்திரமல்ல, பாடுள்ள மனுஷருடைய ஜெபம் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கொண்டு வரும் தகப்பனே. அதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்தும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்து அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நீர் எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது எந்த ஒரு சோர்வும் வராதபடி எங்களை நடத்துங்கப்பா. விசுவாசத்திலே நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. நீங்கள் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரலை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.